சரஸ்வதி நாராயண நம. 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 என்னோடய பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும்னு மனதார வேண்டிக்கிறேங்க. இதுக்கு முன்னக்குட்டி உள்ள பதிவு அதில் இந்த மகா கும்பமேளா திரிவேணி சங்கமம் அங்கே கும்பமேளாவை பற்றி சொல்லியிருப்பேன். அதில் சொல்லும்போது வந்து திருவள்ளுவரை பற்றி உடையில் சொல்லியிருப்பேன். திருவள்ளுவருக்கு ஹரிதுவாரில் சிலையவே வைக்க விடாமல் இதே சாதுக்கள் அனைவரும் பிரச்சனை பண்ணாங்க. இதே சாமியார்கள் அனைவரும் அன்றைக்கி பிரச்சனை பண்ணாங்க, வைக்கவே விடலை. ஆனால் அதுக்கப்புறம் வச்சுட்டாங்க. ஹரிதுவாரில் இப்போ திருவள்ளுவருக்கு சிலை இருக்குது. ஹரிதுவாரில் திருவள்ளுவருக்கு சிலை இருக்குது. ஆனால் அன்னைய நாளில் வைக்க விடாமல் இந்த சாமியார்கள் பூரா எவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் பிரச்சனை பண்ணாங்களா இல்லையா? பண்ணாங்க. அப்போது அந்த திருவள்ளுவருக்கு ஹரிதுவார், அதாவது கும்பமேளா 4 இடத்துல நடக்கக்கூடிய இடத்துல ஹரிதுவாருங்கிற இடத்துல திருவள்ளுவருக்கு சிலை வைக்கக்கூடாது, இவருக்கு இங்கே என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இதே ஹரிதுவாரில் உள்ள சாமியார் சன்னியாசிகள், இந்த அக்கடா, நான் அகோரி, நான் நாக சன்னியாசி, நான் அந்த அக்கடாவை சேர்ந்தவன், நான் இந்த அக்கடாவை சேர்ந்தவன் அப்படின்லாம் சொல்கிற சாது சன்னியாசிகள் அனைவரும் அன்றைக்கி திருவள்ளுவருக்கு சிலை வைக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ 4 இடத்துல தான் கும்பமேளா நடக்கும். அதாவது கும்பமேளாங்கிற எல்லாம் ஒரு புனித நீராடுதல். அதில் துறவிகளுங்கிற இந்தியாவுக்கும் இல்லை இந்தியாவிலேருந்து வெளியே இருக்கிற எல்லா துறவிகளும் இந்த புனித நீராடுற ஒரு சடங்கு. 4 இடம்: ஹரிதுவார், அலகாபாத்து, நாசிக்கு, உஜ்ஜைன். இந்த 4 இடத்துல கும்பமேளா நடக்கும். ஆனால் மகா கும்பமேளா 12 ஆண்டுக்கு ஒரு முறை இப்போ நடக்கிற இடம் அலகாபாத்தில் திரிவேணி சங்கமம். அங்கே கும்பமேளா நடக்கு. இத்தனை 1000 கோடி சாதுக்கள் இறங்குறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பக்தர்கள் அப்படியே மக்கள் அப்படியே கடல் மாதிரி குமியிறாங்க, வைக்கிறாங்க. புனித நீராடல் சந்தோஷம்தான். ஆனால் அன்னைக்கு இதே திருவள்ளுவருக்கு சிலை வைக்கக்கூடாதுன்னு இதே சாமியார் சன்னியாசி எல்லாரும் அன்னைக்கு சொன்னாங்க. அப்போ இந்த வள்ளுவர்னா யார்? வடநாட்டு சாமியார் இல்லை, இந்த தென்னாட்டில் உள்ள யாருக்குமே தெரியாது. கேட்டால் எங்களுக்கு அனைவருக்கு தெரியும். நாங்கள் 18 சித்தர்கள் வழிபாடுங்க, நாங்கள்லாம் சிவன் அடியாருங்க, நாங்கள்லாம் ஜீயருங்க, நாங்கள்லாம் ஆதீனங்க, நாங்கள்லாம் மடாதிபதிங்க, இப்படி எல்லாமே இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் தென்னாடுடைய சிவனே எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. அப்போ தென்னாடுடைய சிவன் யார்? எந்நாட்டவருக்கு இறைவா போற்றின்னு அந்த தென்னாடில் சொல்லக்கூடிய சிவன் யார்? அந்த சிவனோட பேரை சொல்லுங்கள். அந்த பரமேஸ்வரனோட பேரை சொல்லுங்கள். அந்த பரம்பொருளோட பேரை சொல்லுங்கள். அப்போ அண்ட சராசரம் எல்லாம் ஒரு கடவுளோட இது. ஆனால் கடவுளை இந்த இடத்துல தான், அந்த இடத்துல தான், அந்த இடத்துலன்னு சொல்லும்போது இந்த 6 மலை, இந்த 6 மலை நடுவில் 7 மலை. அப்போ இந்த 6 மலை என்ன, இந்த 7 மலை கதை என்னன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போ நான் இந்த திருவள்ளுவர் கதையை ஏன் நான் சொல்லியிருப்போம்னா, வாசகி அம்மை என்பது யார், வள்ளுவர் என்பது யார், இது தெரியாமல் நீ சந்நியாசமும் கிடையாது, உனக்கு வேதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இதே ஹரிதுவாரில் இருந்து இந்த தென்னாட்டுக்கு நான் வந்தவன் தான் 2016. இதே கும்பமேளாவில் எல்லாம் எனக்கு அப்பவும் எனக்கு பெருசாக இருந்தது. சாமி நீங்கள் எந்த அக்கடா? நான் நிறைஞ்சன அக்கடா, சரஸ்வதி குடும்பம். நாங்கள் தான் முதல்ல கங்காவில் இறங்கணும், நாங்கள் முருகனோட குடும்பம் அப்படின்னு இறங்கின அதே சாமியார் தான் இப்போ நான் சொல்கிறேன், ஐயோ கங்காவில் இறங்கினா பாவம் போயிட்டா, நீ புண்ணியத்தை தேடணுமா, மறுபிறவி உனக்கு காக்கா பிறவி, ஐயோ எனக்கு வேண்டான்னு சொல்லி தப்பிக்கவே இயலாது. ஏன்னா எங்கே வேணாலும் நம்ம நீரை தொட்டு தான் ஆகணும். அந்த நீரை தொடும்போதெல்லாம் கங்கா, யமுனா, சரஸ்வதி. யமுனா என்பது உடல், உன் உயிர் என்பது சரஸ்வதி, உச்சி என்பது கங்கை. உன்னோட உச்சியில் நீர் இருக்குது, அந்த நீரை தான் நம்ம திருநீருங்கிறோம். உன் உச்சியில் இருக்கிறது கங்கை. ஆனால் சிவனுக்கு மட்டும் கங்கா உச்சியில் இருந்தான்னு அல்ல, எல்லா மனிதனுக்கு உச்சி என்பது கங்கை. அது ஒரு பொருளை தெரிஞ்சுக்கிடணுங்கிற ஒரு விஷயம். பின்ன வாசுகி அம்மா, இந்த வாசுகி அம்மாவை தெரியாதவங்க தான் சாமியார்கள் எல்லாம். கொக்குன்னு நினைத்தாயா கொங்கனா, கொங்கணவர்.
18 சித்தர்களில் சொல்லுவாங்க. கொங்கணர் சித்தர், அகத்தியர் இப்படியெல்லாம் சொல்லும்போது, மச்ச முனி, ராமதேவர், போகர், புலிப்பாணி இப்படி எல்லாம் சொல்லும்போது, வாசுகி அம்மை என்றால் யாரப்பா? எப்பா சித்தர் வழிபாடுகள் இருக்கீங்களா? வாசுகி அம்மன்னா யார்? அதில் வாசுகி அம்மா யார்? அப்போ இந்த வாசுகிங்கிற ஒரு சர்ப்பத்தை தான் அமிர்தம் கடைகிறாங்க. அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். அந்த அமிர்தத்தை அசுரர்கள் கடத்தி கொண்டு போகும்போது 4 துளி விழுந்த இடம் தான் இந்த 4 இடத்துல கும்பமேளா நடக்கிறது. ஹரிதுவார், அலகாபாத்து, உஜ்ஜைனு, நாசிக்கு. இந்த 4 இடத்துல இந்த அமிர்தம் விழுந்த இடம் தான் 4 இடத்துல கும்பமேளா நடக்குது. அப்போ இந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷன் என்ன? இந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற நபர் என்ன? பின்ன வாசுகிங்கிற ஒரு சர்ப்பத்தை தான் அமிர்தமாக கடைகிறாங்க. அப்போ இந்த வாசுகி என்பது யார்? வள்ளுவன்னா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் இப்போ கும்பமேளா கொண்டாடுறது எல்லாமே அந்த வள்ளுவனுக்கு வேண்டி தான். அந்த வள்ளுவனுக்கு வேண்டி தான் நீங்கள் கும்பமேளா எல்லாமே பண்ணுறீங்க. அந்த வாசுகி அம்மாவோட அமிர்தம்தான். பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிற ஆதிசேஷன், ஆதி ரங்கநாதன், ஹரி, கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த அவதாரம் எல்லாம் அந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறாருல்ல, அவருக்கு தான் பொருந்தும். நீங்கள் கங்காவில் குளித்தாலும் சரி, யமுனாவில் குளித்தாலும் சரி, சரஸ்வதியில் குளித்தாலும் சரி, கடைசியில் இந்த பார்கடல், இந்த கடலுக்குள்ளே தான் உங்கள் பாவங்கள்லாம் வருது. ஆனால் அந்த பாவத்தை அந்த இடத்துல இருக்கிறவர் யாருன்னா பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறது ஆதிசேஷனில். அந்த ஆதிசேஷனை தான் இங்கே அமிர்தமாக கடைகிறாங்க. அந்த அமிர்தமாக கடைஞ்சி அந்த அமிர்தம் 4 இடத்துல விழுந்த இடம் தான் கும்பமேளா இல்லை ஒரு இடம். அப்போ ராமேஸ்வரம் தீர்த்தம் என்ன? திரிவேணி மாதவ தீர்த்தம், பிந்து மாதவ தீர்த்தம், சேது மாதவ தீர்த்தம். அப்போ இந்த மாதவான்னா என்ன பொருள்? கோடி மாதவங்கள் செய்து குன்றினார் தம்மையெல்லாம் விடவை, சக்கரத்தால் எரிந்து பின்னு அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவா நல் நெஞ்சமே நன்னெறியாகும் என்றே. அப்போ சக்கரத்தை எரிந்த இடம்தான் இந்த ராமேஸ்வரம். அப்போ விஷ்ணுவோட 10 அவதாரத்தில் கல்கி அவதாரம்னு வரும்போது, அப்போ முதல் அவதாரம் விஷ்ணு. அந்த விஷ்ணு வந்து சக்கரத்தை எரிஞ்சு 51 சக்தி பீடம் உருவாக்கினார் இல்லையா? அப்போ அந்த சக்கரம் என்பது என்ன? அந்த 51 சக்தி பீடம் என்பது என்ன? அப்போ இந்த 51 சக்தி பீடத்தில் தான் நீங்கள் சொல்கிற கங்கா, யமுனா, சரஸ்வதி எல்லாமே படும். அப்போ 51 சக்தி பீடத்தை உருவாக்குனது மகாவிஷ்ணு. சக்கரத்தால் எரிந்து அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரத்தை நாடிவா நல் நெஞ்சமே நன்னெறியாகும் என்று. இது ராமேஸ்வரத்தோட ஐதீகம். நீ கோடி தீர்த்தத்தில் குளித்தாலும் சரி, கடைசியில் பாவம் புண்ணியம் எல்லாம் என்கிட்ட தான் வருது. இங்கே இருந்து தான் நான் சக்கரத்தை எரிந்து அன்பு கொண்டு தேடிக்கொண்டு இருக்கிறேன். ராமேஸ்வரம், அதாவது பரமேஸ்வரன் ராமேஸ்வரன். ஆனால் இதில் வந்து இந்த அவதாரம் யார் எடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கிறாருல அவர் தான் எடுக்கிறாரு அந்த அவதாரம். அப்போ உனக்கு உன் புராண அடிப்படையில் நீ படித்த இந்த பிறவியில் உனக்கு அந்த சிவலிங்கம் தான் பெருசு. அந்த சராசர சிவலிங்கம் தான் பெருசு, இதுக்கு மிஞ்சின கடவுளே கிடையாது அப்படின்னு நீ எடுத்துக்கிட்டேன்னா அது உன்னோட அறியாய்மை. இது சிவலிங்கம் என்பது மகன். ஆனால் இந்த மகனை தோற்றி வைத்தவர் பள்ளி கொண்டிருக்கிற பரம்பொருள் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் தான் நாட்டியம் ஆடுறாரு. நாட்டியம் ஆடுறவர் தான் பள்ளி கொண்டிருக்கிறாரு. இந்த நாட்டியம் ஆடுறவர் தான் நீ சக்கரத்தை ஆழ்வாருங்கிற. ஆனால் 10 கை இருந்தால் சக்கரத்தை ஆழ்வார், 4 கை இருந்தால் நடராஜன், இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பொருள் உண்டு. சக்கரத்தால் எரிந்த பின் அன்பு கொண்டு தேடிமால் செய்த கோவில் திரு ராமேஸ்வரம். அக்னி தீர்த்தம். இந்த அக்னி தீர்த்தம்னா என்ன பொருள்னா, சூரியன் உதயமாகிறது, சூரியன் மறையுது. ஆனால் உதயமும் ஒரு ஆளுக்கிட்ட தான், மறைகிறது ஒரு ஆளுக்கிட்ட தான். அப்போ உதயமும் மறைகிறதும் ஒரு ஆளுக்கிட்ட, ராமநாடு. அப்போ ராமர் பிறந்தது அயோத்தின்னு ஒரு மாநிலத்துக்குள்ளே பிரிச்சிட்டேன். கன்னியாகுமரி இங்கே இருக்குது, திரு அனந்த பத்மநாதன் திருவனந்தபுரத்தில் இருக்கிறார், பிரிச்சுக்கிட்டேன். கன்னியாகுமரி கடலுக்குள்ளே இருக்குது,
திருவனந்தபுரம் பத்மநாப கோயில் அது ரோட்டு ஓரத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்குது, கேரளாவில் இருக்குங்கிற. அப்போ ஆண்டவனுக்கு நீ ஒரு எல்லைக்கோடு மாதிரி போடுத. அண்ட சராசரம் இமயம் முதல் குமரி வரை. அப்போ இமயம் என்ன, குமரி என்ன, குமரி கண்டம் என்ன, மணிகண்டன் யாரு? அப்போ மணிகரனா சுடுகாடு, காசி நகரம், அதாவது பார்வதியோட முத்துக்கள் விழுந்த இடம். பார்வதியோட முத்துக்கள் என்ன? அந்த முத்துக்கள் தான் இப்போ 40 கோடி பேர் கங்கையில் இறங்க போகிறாங்க. இருக்கட்டும், எல்லாம் பார்வதியோட முத்துக்கள். ஆனால் இந்த பார்வதி அவதாரம் யார் எடுக்கிறா? சதிதேவி எடுக்கிறா. சதிதேவி யாரோட மகள்? தட்சனோட மகள். தட்சன் யாரோட மகன்? பிரம்மாவோட மகன். அப்போ பிரம்மா அவர் தான். அப்போ அவருக்கு மேலே மகாவிஷ்ணு.